வணக்கம், நான் முத்துக்குமார். இது எஸ்எஸ் டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம்ஸ் அண்ட் சினிமாஸ். நாங்கள் நிறைய ஹை அண்ட் ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆடியோ சொல்யூஷன்ஸ், ஆல் பிராண்டட் ஆடியோ வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நிறைய ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆடியோ வீடியோ டெக் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நாங்கள் பகிர்ந்துட்டுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக பில்ட் பண்ண ஒரு ஹோம் தியேட்டர். இந்த ஹோம் தியேட்டரோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருநெல்வேலி பக்கத்தில் கயத்தார் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த ஹோம் தியேட்டர் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 4K அல்ட்ரா ஹெச்டி லேசர் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி ஒரு டால்பி அட்மாஸ் 11.2 சேனல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டால்பி அட்மாஸ் ஹோம் தியேட்டர் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கஸ்டமர் வந்து எப்படி நம்மளை மீட் பண்ணாங்க, எப்படி இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ இந்த கஸ்டமர் எப்படி நம்மளை அக்சஸ் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோவில் நிறைய ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் இவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகி நம்மளை காண்டாக்ட் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நம்ம நேராக வந்து டெமோ பார்த்தார். இதெல்லாமே நடந்தது கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ நாங்கள் எப்போ திண்டுக்கல் வந்திருந்தோமோ அந்த டயத்தில் தான் இவர் வந்து நேராக வந்து எங்களை வந்து பார்த்துருந்தாரு. ஸோ எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லை, எங்களோட டெமோவும் அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அங்கே வந்து நாங்கள் என்ன காட்டினோம் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் ஆடியோ சிஸ்டம் தான் காட்டியிருந்தோம். அதே சமயத்தில் பிராண்டட் எக்யூப்மெண்ட்ஸும் நாங்கள் காட்டினோம். பட் கஸ்டமருக்கு நம்மளோட கஸ்டமைஸ்ட் ஆடியோ சிஸ்டம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதனால் இந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் எக்யூப்மெண்ட்டே எனக்கு போட்டு இந்த ஹோம் தியேட்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்களும் எங்களோட பெஸ்ட் கோட்டை அவங்களுக்கு சப்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த கஸ்டமரோட ரூம் சைஸ் வந்து வேற டைமென்ஷன் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் அந்த டைமென்ஷன் சொல்லியிருந்தாரு. ஸோ ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் வந்து திரும்ப அந்த கஸ்டமரை கான்டாக்ட் பண்ணி ரூம் எல்லாம் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் லொக்கேஷனை விசிட் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னீங்கன்னா, ரெக்டாங்கிள் டைப்பில் இருந்த ரூமோட சைஸ் வந்து இங்கே ஸ்கொயர் டைப்பில் இருந்துச்சு. ஏன் இந்த ரூம் டைப் ஸ்கொயர் டைப்பில் இருந்துச்சுன்னா, ஹோம் தியேட்டர் ரூம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நேர கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருந்துச்சு. அந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16x17. ஸோ அதுக்கு மேலேயே இந்த ரூமை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை மாற்ற முடியல. ஸோ இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் லாஸ்ட் வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருப்பேன், ஒரு ஸ்கொயர் டைப் ரூமில் நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதில் ஆடியோவை நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வரணும்னா நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ இருந்தாலும் அந்த கஸ்டமர்கிட்ட திரும்ப நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த ஸ்கொயர் டைப் ரூமில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னீங்கன்னா வேறு மாதிரியான அக்கோஸ்டிக்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி திரும்ப ரீகோட் கொடுத்தோம். ரீகோட் கொடுத்து அந்த பட்ஜெட்டும் சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஹோம் தியேட்டரை நம்ம பில்ட் பண்ணோம். ஒரு நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் வேணும் அப்படின்னீங்கன்னா நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் போதாது. அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை எப்படி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சீட்ஸில் இருக்கக்கூடிய உட்காரக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் இந்த சவுண்டை வந்து நம்ம ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகணும். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே அந்த சவுண்டோட குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதில் தான் நாங்கள் ரொம்ப மெனக்கெட்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இதை எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அக்காஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் எங்கள் கையில் வந்த உடனே இந்த ரூமோட டைமென்ஷனை பார்த்தோம். ஸோ இந்த ரூமோட டைமென்ஷன் வந்து திரும்பவும் எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்த ஸ்கொயர் டைப் ஆஃப் ரூம் தான் வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணணும். ஸோ அது ரொம்ப
ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்கொயர் டைப் ரூமில் ரொம்ப அகலமான ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு வைடான ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் ஃப்ரண்ட்டில். அதே அகலம் தான் வந்து உங்களுக்கு லென்த் அண்ட் பிரெத் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து டேரெக்டாக தான் பாஸ் பண்ணுவதை தவிர சென்டருக்கு வரவே வராது. ஸோ அதை நம்ம டைரக்ஷனல் வந்து மாற்றணும் அப்படின்னீங்கன்னா அது ஒரு டைரக்ஷனில் போயிட்டிங்கன்னா இந்த டைரக்ஷனுக்கு வராது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சவுண்டை வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த அக்கோஸ்டிக் மூலமாக தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான அக்கோஸ்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரூம் டைமென்ஷன் எடுத்து அந்த டைமென்ஷனில் எங்கெங்கே சீட்டிங் பொசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும். ஸோ மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான அக்கோஸ்டிக்ஸ் நம்ம பிளான் பண்ணணும். எங்கே டிஃப்யூசர் வைக்கணும், எங்கே அப்சர்வர் வைக்கணும், எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும், எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ரூமு தான் டிசைன் பண்ணும். அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரியான டிசைனுக்கு தகுந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸும் அண்டு அக்கோஸ்டிக்ஸும் டிசைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ராசஸரோ ப்ரொஜெக்டரோ அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். இதோட ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 16x17 கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் டைப் ஆஃப் ரூம் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் டைப் ஆஃப் ரூமில் ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணுறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு நான் பெங்களூர் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்கொயர் டைப் ஆஃப் ரூமில் வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து உங்களுக்கு ஈவனாக கிடைக்காது. அதில் வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். அந்த என்னென்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பை ஒன்றா ரீகால் பண்ணிக்கிடுவோம். ஒரு ஹோம் தியேட்டர் ரூமில் சவுண்டு பெர்ஃபெக்டாக வரணும்னா அந்த ரூமோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரூமோட லென்த்து, வித்து, ஹைட்டு இது சரியான ரேஷியோவில் இல்லை அப்படின்னீங்கன்னா அங்கே உருவாகக்கூடிய சவுண்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியோட லெவல் எல்லாமே ஓவராக ரெசனண்ட் ஆகும். ஸோ அந்த ரெசனண்ட் அளவு கம்மி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ரூமோட சைஸை வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். அந்த ஸ்டாண்டர்டைட் பண்ணுறதுக்கு கோல்டன் ரேஷியோக்குள்ளே உங்கள் ரூமை கொண்டுட்டு வரணும். ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதுனால ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னீங்கன்னா அங்கே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அது என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்கொயர் டைப் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் வீடியோ சைடில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறோம், ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து எந்த வித இஷ்யூவுமே கிடையாது. அந்த ரூமோட ப்ரொஜெக்ஷன் லென்த் மட்டும் தான் நம்மளுக்கு இஷ்யூ. அது நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு ஸ்க்ரீன் சைஸ் வந்துடும். பட் வந்து ஆடியோவில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகும். ஸோ அந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பேஸ் லோக்கலேஷன் வந்து இஷ்யூ கிரியேட் ஆகும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ இமேஜிங் அண்ட் அட்மாஸ் கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நல் பாயிண்ட்ஸ். இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ அந்த அட்ரஸ் பண்ணுறதுக்கு எப்படி இந்த அக்கோஸ்டிக்ஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வச்சிருக்கிறோம். ஏன் இந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரூமோட சென்டர் ஆஃப் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பேஸ் எஃபெக்டோ சவுண்டோ வந்து உங்களுக்கு ஈவனாக ட்ராவல் ஆகாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஃப்ளூட்டட் பேனலில் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்யூசராக யூஸ் பண்ணி இந்த சவுண்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இப்போது ஹோம் தியேட்டரோட சென்டரான ஒரு பகுதியில் வந்திருக்கிறோம். அதாவது பேக்கில் சென்டர் பகுதி. இந்த சென்டர் பகுதியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த பேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த ஏரியாவில் கிடைக்காது. ஸோ சப்வூஃபரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே வந்து ஒரு 16 பாயிண்ட் இருக்குது. ஆனால் ரூமோட சென்டர் பாயிண்ட்டில் வந்து சப்வூஃபரில் இருக்கக்கூடிய பேஸ் எஃபெக்ட் வந்து ஈக்குவலாக கிடைக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே ஃப்ளூட்டட் பேனல் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த ஃப்ளூட்டட் பேனல் எப்படி பண்ணியிருக்கோம்னா நார்மலாக பண்ணாமல் ஒரு கரு டைப்பில் இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கருவில் நீங்கள் வந்து அந்த சப்வூஃபரோட பேஸ் வந்து ட்ராவல் ஆகி இதில் பட்டு அங்கேருந்து வரக்கூடிய பேஸ் வந்து இதில் பட்டு சென்டராக வர மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ அக்கோஸ்டிக்ஸில் அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அப்சர்வர் அண்ட் டிஃப்யூசர் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே வந்து மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும். அந்த ரூமோட டைமென்ஷன்ஸ் எடுத்து அதை சிமுலேஷன் பண்ணணும். சிமுலேஷன் பண்ணி அங்கே சவுண்டு வந்து எந்த மாதிரியாக வரும், அதை எப்படி நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே வந்து சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர் வந்து ஆப்போசிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இடத்துல வரணும். அதே சமயத்தில் ஃப்ரண்ட் வரைக்கும் வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கரோட ஆப்போசிட்டில் இந்த இடத்துல நாங்கள் வந்து டிஃப்யூசர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட் டிஃப்யூசர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளாட் டிஃப்யூசர் என்ன பண்ணோம்னா சவுண்டு வந்து இந்த டைரக்ஷனில் வருதுன்னா இந்த டைரக்ஷனில் டர்ன் பண்ணி கொடுக்கும். 45 டிகிரி அந்த மாதிரியான சவுண்டு வந்து உங்களுக்கு டைரக்ஷன் வந்து பண்ணி கொடுக்குறதுனால இந்த ரூம் ஃபுல்லும் ஈவனான ஒரு சவுண்டு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து அப்சர்வர் பின்னாடி வந்து இந்த ஃபேப்ரிக் பின்னாடி அப்சர்வர் வச்சுருக்கிறோம். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபுல் சாலிட் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்யூசராக செயல்படும். ஸோ ஒரு ஹோம் தியேட்டரில் பார்த்துக்கிட்டா இந்த மேல் பார்ட்டில் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு டிஃப்யூசராகவும் கீழ் பார்ட்டில் ஃபுல்லாக அப்சர்வராக வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு சீலிங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்யூசர் அண்ட் அப்சர்வர் மிங்கிள் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸும் வந்து டிஃப்யூசராக வந்து செயல்படுற மாதிரி நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம்.
ஒரு ஹோம் தியேட்டருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த ரைசர் ஏன் அப்படின்னீங்கன்னா ஃப்ரண்ட் ரோவுக்கும் பேக் ரோவும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அங்கே வந்து ஒரு சவுண்ட் குவாலிட்டியும் அண்ட் வீடியோ குவாலிட்டியும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் தியேட்டர் ஃபீல் வரணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரூமுக்கு இந்த ரெக்லைனரை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அந்த ரெக்லைனருக்கு எந்த மாதிரியான ஒரு ரைசர் இங்கே போடலாம், அந்த டைமென்ஷன் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் ஒரு ஆர்ட் தான் அது. சும்மா நார்மலாகவே ஒரு ஹோம் தியேட்டர் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா சும்மா ஏதோ ஒன்று பண்ணாமல் இதை ஒரு ஆர்ட் மாதிரியே நாங்கள் இங்கே பண்ணியிருக்கிறோம். இந்த ஹோம் தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் A to Z நம்ம பண்ணியிருக்கிறோம். ரெக்லைனர்லேருந்து அண்ட் அக்கோஸ்டிக்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெக்லைனருமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கஸ்டமைஸ் தான். நம்ம வந்து டிசைன் கொடுக்கும் பொழுதே நான் வந்து இந்த மாதிரியான ரெக்லைனர்ஸ் இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த ரெக்லைனர்ஸை பற்றி பார்க்கும் பொழுது இந்த ரெக்லைனர்ஸ் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டில் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். நான் உட்காந்துருக்கும் போதே பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டில் இருக்கும். அது போக இது ரெக்லைன் எவ்வளோ தூரம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ வந்து ரெக்லைனர் வந்து எந்த அளவுக்கு ரெக்லைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து நல்ல ஒரு ஹெவி வெயிட்டு, என்னுடைய வெயிட்டை தாங்குற அளவுக்கும் இந்த ரெக்லைனர் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கோம். கஸ்டமைஸுங்கிறதுனால நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக், நம்மளுக்கு என்ன ஃபேப்ரிக் வேணும், எந்த மாதிரியான வேணும் அப்படிங்கிற டிசைனை பேஸ் பண்ணி நம்ம இந்த ரெக்லைனரை நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு ஹோம் தியேட்டரில் இந்த சவுண்ட் ப்ரூஃபிங் ரொம்ப எங்கே தேவை அப்படின்னீங்கன்னா இது எல்லாமே வந்து வால்வ் இருக்குது. ஸோ இது தாண்டி சவுண்டு வந்து வெளியில் போகாது. வெளியிலேருந்து உள்ள இருக்கக்கூடிய சவுண்டு வந்து உள்ளுக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு வெளியில் மட்டும்தான் வரும். அது வந்து இந்த டோர் வழியாக தான் வரும். டோரில் இருக்கக்கூடிய கேப் இது வழியாகவே. ஸோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பக்காவாக ஏர் டைட் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த டோர்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டோரோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 inch திக்னஸில் இந்த டோர் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன், திரும்ப நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது. என்ன காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய ஏர் டைட்டர் நான் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி தான் நான் லாக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டோர் வந்து ரொம்ப ஹெவியான டோரு. அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 4 inches திக்னஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 4 inches திக்னஸ் இங்கே இருக்குது. இந்த டோர் வந்து 4 inches திக்னஸ் இருக்குது. இது மாதிரி இந்த தட்டுமே கிட்டத்தட்ட வந்து இந்த தட்டுமாங்க, இந்த தட்டுமே ஒரு 2.5 inches நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் வந்து இந்த டோரில் லாக் பண்ணியிருக்கோம். நல்லா ஃபுல் லாக் பண்ணால் மட்டும்தான் இந்த டோர் வந்து லாக் பண்ண முடியும். அண்ட் ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால ஏர் வந்து சும்மா லாக் ஆகாமல் ஏர் டைட்டாக இருக்கும். ஸோ வெளியிலேருந்து எந்த விதமான சவுண்ட்ஸும் இங்கே கிடைக்காது. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்க்ரீனோட சைஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 150 inch அக்கோஸ்டிக் ஓவன் ஸ்க்ரீன் தான் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பியூர் ஒயிட் ஸ்க்ரீன் வந்து நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த அக்கோஸ்டிக் ஓவன் ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா இதில் வந்து நாங்கள் எல்லாமே இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சென்டர், லெஃப்ட், ரைட்டு அந்த ஒரு பெரிய சைஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அதிலிருந்து சவுண்டு வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வெளியில் வரணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஹை குவாலிட்டியான அக்கோஸ்டிக் ஓவன் ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் வந்து ஒரு 150 inch ஸ்க்ரீன் சைஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய சைஸு. ஸோ அது தகுந்த மாதிரியான நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். 165 நம்ம கொண்டு போகலாம். பட் வந்து கஸ்டமர் வந்து இல்லை ரொம்ப பெருசு வேண்டாம், நல்லா இருக்காது அப்படிங்கிறனால 150 போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த 2 சைட்லையுமே நாங்கள் ஒரு சின்ன ஒரு லைட் செட்டிங் பண்ணி பார்க்குறதுக்கு அங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு விஷுவல் லுக் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போதுமே லேசர் ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் லேசர் ப்ரொஜெக்டர் அப்படின்னீங்கன்னா அதோட டூரபிலிட்டி அண்ட் அவுட்புட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். நார்மலான ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறதில்ல. அது கஸ்டமர் பட்ஜெட் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணப்படும். ஸோ அந்த வகையில் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்டமோல UHSS 50+ தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கஸ்டமர் ஏன் வந்து இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா 3D கண்டென்ட், அவங்க வீட்டில் வந்து குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு 3D கண்டென்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 3D கண்டென்ட்டுக்காக தான் மெனக்கிட்டு இந்த ப்ரொஜெக்டர் நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய AV எக்யூப்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது வந்து ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பொதுவாகவே நம்ம வந்து இந்த ப்ராசஸர்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். AVR வந்து கஸ்டமர் வந்து பட்ஜெட் கண்டிஷனில் மட்டும்தான் நம்ம AVR யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹை அண்ட் ஆடியோ சிஸ்டம் அப்படிங்கிறனால ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராசஸர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மரான்ஸில் 7706 இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஹை அண்ட் பவர் ஆம்பிளிஃபையரை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2 7 channel பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது போக LCR வந்து ஒரு 300 watt பவர் ஆம்பிளிஃபையர் அண்ட் வந்து சரவுண்ட் அண்ட் அட்மாஸ்க்கு வந்து நம்ம 170 watt பவர் ஆம்பிளிஃபையர், மோனோ பிளாக் பவர் ஆம்பிளிஃபையர். இதை பற்றி செப்பரேட்டான ஒரு டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம்.
இந்த பவர் ஆம்பை பற்றி சின்ன டீட்டெயில் சொல்கிறேன். இது வந்து எல்லா இன்புட்ஸுமே எக்ஸ்எல்ஆர் பேலன்ஸ்டு இன்புட்டு தான் கொடுத்துருக்குறோம். அதே சமயத்தில் அன்பேலன்ஸ் இன்புட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆர்சியும் கொடுத்துருக்குறோம். ஈச் அண்ட் எவ்ரி சேனல்ஸ் வந்து மோனோ பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஈச் அண்ட் எவ்ரி சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே கெப்பாசிட்டர் பார்க்கலாம். இதோட ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் வந்து 20,000 இருக்கும். 7 சேனலுக்கு 1,40,000 எம்எஃப்டி கெப்பாசிட்டர் இருக்கும். ஹை கரண்ட்டு ஆம்பிளிஃபையர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரவுண்டட் அட்மாஸ்க்கு பேஸ் பண்ணி இந்த வந்து பவர் ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்சிஆர் பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறவங்க இந்த 7 சேனல் பவர் ஆம்பிளிஃபையரை வந்து சரவுண்டட் அட்மாஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹை அண்ட் ஹோம் தேட்டரில் இன்னும் அட்டகாசமான கிளாரிட்டி, அதாவது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டெஃபினிட்டி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து மானிட்டர் ஆடியோ, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்கல்ல, அதுகளுக்கு இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதோட அவுட்புட் வந்து செம்ம கிளாரிட்டியாக இருக்கும், நல்ல ஷார்ப்னஸ் இருக்கும். கன்சார்ட்லாம் செம்ம ஷார்ப்னஸ் இருக்கும். சப்வூஃபர் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சப்வூஃபர் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னீங்கன்னா, 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த பேலன்ஸ்டான ஒரு சவுண்ட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்க சப்வூஃபர் வந்து ஹை அண்ட் ஆக்டிவ் சப்வூஃபர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப்வூஃபரை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எப்படி நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்து சப்வூஃபர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஆக்டிவ் சிஸ்டம் தான். இதில் இருக்கக்கூடிய பவர் ஆம்போட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ். ஒரு சேனல் வந்து 1000 வாட்ஸ் இருக்குது, 2 சேனல் வந்து 1000 வாட்ஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹை அண்ட் ஆடியோ சிஸ்டம்லாம் இந்த மாதிரியான செப்பரேட் ஆம்பு போட்டு தான் சப்வூஃபர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா இதோட வாட்டேஜ் அண்ட் சர்க்யூட்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய சர்க்யூட். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து சப்வூஃபருக்கு பின்னாடி வந்து நம்ம பேக் பண்ணி கொண்டு வர முடியாது. அதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ சப்வூஃபர் வந்து எங்கே வச்சிருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள இதுக்குள்ளே பேக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே பேக் பண்ணி நாங்கள் சப்வூஃபர்ஸை வச்சிருக்கிறோம். இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த சப்வூஃபர் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் தெரியாது. எந்த ஒரு ஸ்பீக்கருமே வெளியில் தெரியாதபடி தான் நாங்கள் டிசைன் பண்ணி பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சப்வூஃபரில் இருக்கக்கூடிய அந்த லோ ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸ் வந்து அந்த லோ பேஸை வந்து எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னீங்கன்னா, நம்பர் 1 இது வந்து ஃப்ரண்ட் ஃபயரிங்கிறதுனால உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் வந்து ஃப்ரண்ட்லேயும் வரும். அதே மாதிரி அந்த கார்னரில் வாலில் இந்த 2 கார்னர்லையும் வால்லையும் பட்டுட்டு இது வழியாகவும் ட்ராவல் ஆகி ஃப்ரண்ட் வழியாகவும் வரும். இந்த ஏவி ரேக்குக்கும் அந்த சப்வூஃபருக்கும் ஒரு சின்ன ஒரு பாத்வே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சவுண்டு ட்ராவல் ஆனது வந்து என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த ஈக்குவலாக எல்லா ஏரியாவுக்கும் ட்ராவல் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம்பர் ஒவ்வொரு சேம்பர் வழியாகவும் ஏவி ரேக் முன்னாடி ஒரு கேப் இருக்குனால அது வழியாகவும் ட்ராவல் ஆகி வரும். ஸோ ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இன்வால்வ் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எல்சிஆரில் உங்களுக்கு எல்லாமே இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரைவ்ஸ் எல்லாமே வந்து ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த டிரைவ்ஸை நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து 3-வே ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்து இந்த எல்சிஆரில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்வாலில் ஒரு டவர் இருக்குது அப்படின்னீங்கன்னா அங்கே ஒரு டவருக்குள்ளே அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பேக்கேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இன்வால்வ் என்ன பண்ணிடுவாங்கன்னா சும்மா இந்த இடத்துல ஒரு வுட்டனில் வந்துட்டு ஒரு ஃப்ரேம்ஸ் ரெடி பண்ணி ஒரு இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் பிளேஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா ஒரு டவரையே வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் டவரையே நாங்கள் இங்கே பில்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேஸ் சேம்பரு, அந்த பேஸ் போகிறதுக்கு உண்டான பாத்வே அதெல்லாமே கால்குலேஷன் பண்ணி இங்கே நாங்கள் உங்களுக்கு எல்சிஆர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு 80 ஹெட்ஸில் நீங்கள் சவுண்ட் எஃபெக்டில் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு THX சர்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் எஃபெக்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த எல்சிஆர் ஸ்பீக்கர் மட்டும் இல்லாமல் இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸுமே நாங்கள் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை இன்வால்வ் பேக் பண்ணி நாங்கள் உள்ளுக்கு தூக்கி வச்சுருக்கிறோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்சிஆர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே 3-வே டிரைவு, 3-வே ஆடியோ சிஸ்டத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீக்கர்ஸுமே 250 வாட் கொண்ட எங்களோட கஸ்டமைஸ்டு ஆடியோ சிஸ்டம் தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நாங்களும் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி தான் அதை வந்து நாங்கள் இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரைவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6.25 இன்ச்சஸ் டிரைவ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ப்ளஸ் வந்து ஒரு 1 இன்ச்சு சில்க் டோம் டியூட்டர் இதில் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு வாட்டேஜ்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 வாட் வரைக்கும். ஸோ சேம் டைப்பு தான் உங்களுக்கு சரவுண்டுக்கும் அட்மாஸ்க்கும் ரெடி பண்ணியிருக்கோம். பட் வந்து அட்மாஸில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா அந்த ஆங்கிளிங் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான இதில் வைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெறுமனே கவர் மட்டும் தான் ஃப்ளாட்டாக இருக்குமே தவிர உள்ளுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த டில்ட் ஆகி அந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வராத மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம்.
நல்ல ஒரு இன்ஜினியரிங் நாலேஜ் இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. டேரெக்டாக பிராண்டுக்கு போங்க. நல்ல இன்ஜினியரிங் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் கஸ்டமைஸ்டுக்கே சஜஷன் பண்ணும். இந்த ஹோம் தியேட்டரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் மட்டும் இல்லை சப்வூஃபர் சிஸ்டம் அண்டு பவர் ஆம்பிளிஃபயர்ஸ் இது எல்லாமே கஸ்டமைஸ் தான் பண்ணியிருக்கிறோம். இந்த அவுட்புட் செக்டாரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாகவே கஸ்டமைஸ்ட் அப்படின்னீங்கன்னா இந்தியாவில் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் கொஞ்சம் டவுன் பண்ணி தான் கீழே வைக்கிறாங்க. பட் அது உண்மை இல்லை. உண்மையிலே வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் அகைடாக இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் எங்கேனாலும் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு கஸ்டமைஸ்டு பெஸ்ட்டா பிராண்டட் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கஸ்டமைஸ் தான் ஒரு ஸ்டெப் அகைடாகவே இருக்கும். அது ஏன், என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு பிராண்ட் எக்யூப்மெண்ட் எப்படி ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிராண்டு அப்படிங்கிறது வந்து நல்ல இன்ஜினியரிங் இருக்கும், நல்ல ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே எடுக்கக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஒரு ரெடிமேட் ஆடியோ சிஸ்டமாக தான் இருக்கும். ஒரு காமனான அவுட்புட் செக்மெண்ட் இருக்கிறது தான் இந்த பிராண்டட் ஆடியோ சிஸ்டம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா அங்கே வந்து எந்த விதமான ப்ரிஃபரன்சஸ் இருக்காது. அதாவது உங்களோட ரூம் என்ன, உங்களோட அவுட்புட் எந்த மாதிரியான ஒரு லிசனிங் கெப்பாசிட்டியை வந்து இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட் அங்கே இருக்காது. ஒரு ஆவரேஜ் யூசர் பெர்ஃபார்மன்ஸுக்காக ரெடி பண்ணுறது தான் இந்த பிராண்டட் சிஸ்டம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சவுண்டு கிளாரிட்டி, பேலன்ஸ்டு, பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். பட் வந்து எல்லா ஹோம் தியேட்டருக்கும் இது வந்து கரெக்டாக இருக்குமானா அடாப்ட் ஆகாது. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு சிக்னிஃபிகேஷன்ஸ் இருக்கும். சில பிராண்டோட சவுண்டு கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். சில பிராண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில இடங்களில் ஆடியோட கிளாரிட்டி நல்லா இருக்கும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில பிராண்டுகளில் டியூனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில இதில் ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ இதெல்லாமே வந்து அந்த பிராண்டோட சிக்னிஃபிகேஷன்ஸ். இதெல்லாமே இந்த டியூனிங் ஃபேக்ட்ரி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த டியூனிங் எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபிக்ஸடாகவே இருக்கும். இது வந்து உங்களோட ரூம் அக்கோஸ்டிக்ஸுக்கோ ஆர் பர்சனல் டேஸ்ட்டுக்கு எக்ஸாக்டாக வந்து இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிக்கிடுவீங்கன்னா அந்த ஆடியோ அவுட்புட்டுக்கு உங்களோட தேவையை நீங்கள் மாற்றிக்கிடுவீங்க தவிர, நீங்கள் அடாப்ட் ஆகி நீங்கள் உட்காந்துக்கிறீங்களே தவிர உங்களோட டேஸ்ட்டுக்கு அது அவுட்புட் வருமானா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னு, நல்ல வாரண்டி இருக்கும், சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். பட் நம்மளால் விருப்பப்பட்ட ஆடியோவை அங்கே எதிர்பார்க்கறது பிராண்டில் ஒரு சர்டன் லிமிட்டு தாண்டி அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. கஸ்டமைஸ்னா என்ன? பொதுவாகவே கஸ்டமைஸ்ட் அப்படின்னீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த அசம்பிள் ஆம்பிளிஃபையரோட கம்பேர் பண்ணுதாங்க. ஸோ அந்த அசம்பிள் ஆம்பிளிஃபையர் எப்படி ரெடி பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கடையில் ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குதோ அந்த ஆம்பிளிஃபையரை இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபிக்ஸடான ஒரு கிராஸ் ஓவர் எடுத்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஸ்பீக்கர்ஸ் என்ன இருக்குது அதெல்லாம் எதுவுமே அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷனை கம்பேரிசன் பண்ணுங்க. ஆனால் அப்படி இல்லை. கஸ்டமைஸ்டு அப்படிங்கிறது உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்படுகிறது தான் கஸ்டமைஸ்டு. இதுக்கு பேர் வந்து டெய்லர்ட் மேடு எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது உங்களோட விருப்பத்துக்காக ஃப்ரம் ஸ்கிராச் டு எண்ட் வரைக்கும் உருவாக்குறது தான் கஸ்டமைஸ்டு ஆடியோ சிஸ்டம்ஸ். இப்போ பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனு அண்ட் அது வந்து ஒரு கஸ்டமருக்கு ரூமுக்கு தனியாக டிசைன் பண்ணுறது இல்லை. ஒரு கஸ்டமைசேஷனில் இப்போ ஒரு ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமைசேஷனில் எப்படி பிளான் பண்ணுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ரூமை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம். அந்த ரூமோட லென்த் என்ன, வித் என்ன, ஹைட் என்ன, சீலிங் டைப் எப்படி, என்ன யூஸ் பண்ண போகிறோம், வாலில் ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கும், அண்டு அங்கே அக்கோஸ்டிக்ஸ் என்ன டைப்பு, சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். ஸோ மெஷர்மெண்ட் பண்ணி கஸ்டமரோட லிசனிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அவர் வந்து ஒரு மூவி பஃபரா ஆர் மியூசிக் லிசனரா ஆர் ஒரு கேமரா, இல்லை எல்லாமே மிங்கிள் பண்ணுவாங்களா, அவர் எந்த மாதிரியான ஒரு அவுட்புட் எதிர்பார்க்குறாரு. ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கஸ்டமைஸ்ட் ஆடியோ சிஸ்டத்தை ரெடி பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு பிராண்டட் அப்படிங்கிறது ஒரு ரூம் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கரை கொண்டு போய் அந்த ரூமில் வச்சு அந்த ரூமை வந்து அந்த ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கிடுதோ அண்ட் அக்கோஸ்டிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் வந்து பிராண்டட் சிஸ்டம்ஸ். ஆனால் கஸ்டமைஸ்ட் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ரூமோட சைஸ் என்ன, ரூமில் என்ன அக்கோஸ்டிக்ஸ் வைக்க போகிறோம் அண்ட் எந்த மாதிரியான வேல்யூஸ் வேணும், எஸ்பிஎல் வேல்யூ எவ்வளோ வேணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் வேணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணி ப்ளஸ் கஸ்டமரோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியாக உருவாக்கப்படுறதா இந்த கஸ்டமைஸ்ட். இப்போ உங்களுக்கு நல்ல டிஃபரெண்ட் தெரியும் நினைக்கிறேன். ஒரு கஸ்டமைஸ்டு ஆடியோ சிஸ்டம் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஹோம் தியேட்டரோட ரூமோட சைஸ் அண்ட் அக்கோஸ்டிக்ஸ், இந்த ரூமோட டைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப் ரூம் இருக்குது, எவ்வளோ எஸ்பிஎல் நம்மளுக்கு தேவை,
அப்படிங்கிறது எல்லாமே மைண்ட் செட் எடுத்து அண்ட் எந்த மாதிரியான கிராஸ் ஓவர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மைண்ட் செட் பண்ணிட்டு இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறோம். அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம அப்ளை பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ரூமோட சிமுலேஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். பேஸ்ட் அப்பான் தி ரூமோட சிமுலேஷனுக்கு நம்ம வந்து டிரைவை செலக்ட் பண்ணுவோம். டிரைவ்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீக்கர்ஸ் தான். பொதுவாகவே நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி இது எல்லாமே காமனாக டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து டிரைவ்ஸ் அப்படின்னீங்கன்னா ஸ்பீக்கர் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிரைவர் எல்லாமே எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா நிறைய ஓஎம் கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பிராண்டுகளுமே இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது நிறைய ஹை குவாலிட்டி ஆஃப் டிரைவ்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டிரைவ்களை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அந்த டிரைவை வந்து செலக்ட் பண்ணுவோம். இந்த ரூமுக்கு இந்த மாதிரியான டிரைவ் என்ன, அந்த டிரைவுக்கு சம் பேராமீட்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் டிஎல் பேராமீட்டர்ஸ். ஸோ அந்த டிஎல் பேராமீட்டர்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்குதா, நம்மளோட அவுட்புட்டுக்கு இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத நாங்கள் எடுப்போம். அந்த டிரைவ்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஒரு பிராண்டட்ல நல்ல பிராண்டட்ல டிரைவ்ஸ் எடுத்துக்கூடும். அது பேஸ்ட் அப்பான் தி கஸ்டமரோட பட்ஜெட்டை பொறுத்து நம்ம வந்து டிரைவர் செலக்ட் பண்ணிட்டோம். அது ஹை ஃப்ரீக்வன்சியா இருக்கலாம், லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இந்த டிரைவரை வச்சு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ இந்த டிரைவருக்கு சூட்டபிளான ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணணும்னா அதுக்கு தேவையான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிரைவருக்கு இந்த டிஎல் பேராமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஎல் பேராமீட்டரை அந்த சாஃப்ட்வேரில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம எந்த மாதிரியான ஸ்பீக்கர் பாக்ஸஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து பக்காவாக டிசைன் பண்ணிடும். இல்லை நம்ம கஸ்டமைஸ் டிசைன் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சியோட ரெசனன்ஸ் எப்படி இருக்குது, இந்த பாக்ஸோட வால்யூம் எவ்வளவு, அங்கே எந்த மாதிரியான போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அது எந்த மாதிரியான அவுட்புட் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அவுட்புட் வந்து நம்மளுக்கே கிடைச்சிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணிடும். ஸோ டிரைவர் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் என்க்ளோசர் அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸ் ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்து முக்கியமான ஒரு பார்ட் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிராஸ் ஓவர். ஸோ இந்த கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டத்தோட ஒரு ஹார்ட்னு சொல்லலாம். ப்ராப்பரான கிராஸ் ஓவர் இல்லை அப்படின்னீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கராக இருக்கட்டும் அதோட அவுட்புட் கிளாரிட்டி சுமாராக தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிரைவை பற்றி தெரியும். அதே சமயத்தில் எந்த மாதிரியான ஆம்பிளிஃபையர் இதுக்கு உண்டான மேட்சிங்கான ஆம்பிளிஃபையரும் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்சிங்கான ஆம்பிளிஃபையருக்கும் இந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்தையும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்றீங்கன்னா இந்த கிராஸ் ஓவர். ஸோ இந்த கிராஸ் ஓவரை வந்து கடையிலேருந்து எதுவும் ஏனோ தோணுன்னு ஒன்று வாங்காமல் நம்மளே இண்டக்டர் வந்து வைண்ட் பண்ணி ப்ராப்பரான காப்பரில் எவ்வளவு இம்பிடன்ஸ் இருக்கணும், எவ்வளவு அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கணும், இது எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி அண்டு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான ஆடியோ கிரேடு கிராஸ் ஓவர் கெப்பாசிட்டர்ஸ் அதாவது எம்கேபி கெப்பாசிட்டர்ஸை வாங்கி யூஸ் பண்ணி இந்த கிராஸ் ஓவரை ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த கிராஸ் ஓவர்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நம்ம 24 dBயா ஆர் 18 dBயா ஆர் 12 dBயா அப்படிங்கிற நிறைய ஸ்லோப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணோம். நிறைய டைப்ஸ் இருக்குது. இது பட்டர் ஒத்தா, லிங்கிட் ஸ்வெட்ஸா அப்படிங்கிற நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே அந்த கஸ்டமரோட பட்ஜெட், யூசேஜ் அண்ட் இதை பொறுத்து அது மாறுபடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் ரெடி பண்ணுறோம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் சிஸ்டமில் ரெடி பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேம்பிங் மெட்டீரியல் என்ன வைக்க போகிறோம், எந்த மாதிரியான ஒரு ரெசனன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சிமுலேஷன் இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து செக் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்தை ப்ராப்பரான ஒரு முறையில் அதுக்கு சம் மெத்தடாலஜி இருக்குது. ஸ்கோப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சவுண்டோட டெஸ்ட் எடுக்க போகிறோம். காலிப்ரேட்டட் மைக் வச்சுருக்கிறோம். ஸோ அவுட்புட் என்ன இருக்குது, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஸ்பீக்கர் சிஸ்டத்துலையும் டிஸ்டாரேஷன் உண்டு. ஸோ இந்த டிஸ்டாரேஷன் வந்து ஆம்பிளிஃபையரில் இருக்கக்கூடிய டிஸ்டாரேஷன் மாதிரி கிடையாது. அது ஆம்பிளிஃபையரில் இருக்கக்கூடியது ஒரு எலக்ட்ரானிக்லி வரக்கூடிய டிஸ்டாரேஷன். இங்கே மெக்கானிக்கல் டிரைவில் வரக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டாரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டாரேஷனையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ப்ராப்பராக நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்துக்கு ரன் பண்ணுறதுக்கு, ட்ரைவ் பண்ணுறதுக்கு யார் தேவை? ஆம்பிளிஃபையர் தேவை, அந்த பவர் ஆம்பிளிஃபையர். ஸோ ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரை கம்பேர் பண்ணும்போது 1.5 டைம்ஸ் அது அதிகமாக இருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் எடுத்திருப்பீங்க, நல்ல பிராண்டில் நல்ல ஹை எண்ட் ஸ்பீக்கர் எடுத்திருப்பீங்க, ஆனால் அதோட ஆம்பிளிஃபையர் வாட்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ப்ராப்பரான மேட்சிங் இந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்துக்கு எந்த மாதிரியான ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத கன்சிடரேஷன் பண்ணி நம்ம ஆம்பிளிஃபையரும் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த ஹை எண்டு மோனோபிளாக் பவர் ஆம்பிளிஃபையர், நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அதை பற்றியான வீடியோஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா மேலே ஐ லிங்க் பட்டன் கொடுக்குறேன், அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்ப்போம். ஒரு கஸ்டமைஸ்ட் ஆடியோ சிஸ்டத்துக்கும் பிராண்ட் ஆடியோ சிஸ்டத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 12,000ல் நீங்கள் வந்து ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க.
ஒன்று நீங்கள் பிராண்டில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அதே சமயம் கஸ்டமைஸ் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிராண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 12,000 இருக்கக்கூடிய அட்மாஸ் ஸ்பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சிம்பிளான ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டியூட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய டிரைவரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு ஆர் 8 இன்ச்சு இருக்கும். அண்டு அந்த டிரைவரோட குவாலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்மியான ஒரு குவாலிட்டியில் தான் இருக்கும். அண்டு அங்கே இருக்கக்கூடிய டியூட்டரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்மியான ஒரு குவாலிட்டியில் தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு மிட் ஊஃபர் அண்டு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி டிரைவ், 2 டிரைவுமே சிம்பிள் டிரைவாக இருக்கும். ஸோ இந்த டிரைவுக்கு தேவையான கிராஸ் ஓவர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரேரு. சில இடங்களில் கிராஸ் ஓவர் பில்டெல்லாம் ரொம்ப புவராக இருக்கும். சிம்பிள் கிராஸ் ஓவர் சிஸ்டமாக இருக்கும். 90% ஆஃப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் பிராண்ட். இது எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் கேஸில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஈஸியாக நீங்கள் தூக்கி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கஸ்டமைஸ்டில் அதே 12,000க்கு நீங்கள் வந்து ஒரு பில் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே நாங்கள் வந்து ஒரு 6,000 to 7,000க்கு பக்காவாக ஒரு டிரைவ் செலக்ட் பண்ணோம். ஒரு 2,000 ருபீஸ்க்கு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி டிரைவர் ரெடி பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1,500 ருபீஸ்க்கு ஒரு கிராஸ் ஓவர் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணுவோம். எதுக்கு? அந்த டிரைவோட சைஸ் என்ன, அந்த டிரைவுக்கு தேவையான என்க்ளோசர் என்ன, அண்ட் எந்த ஆம்பிளிஃபையர் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரியான பக்காவான ஒரு கிராஸ் ஓவர் அண்ட் என்க்ளோசர், இது எல்லாமே இதே சேம் 12,000 வைக்க போகிறோம். இப்போ ரெண்டோட குவாலிட்டி நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கஸ்டமைஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் காமன். இது வந்து யாருக்குமே வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க மக்கள். ஆனால் இதுதான் ரியல். ஒரு சயின்ஸ் இருக்கும். இந்த சயின்ஸ் வந்து ஏற்றுக்கிடறதுக்கு வந்து மக்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவாங்க. பட் இதுதான் உண்மை. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிராண்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கஸ்டமைசேஷன் வந்து காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னீங்கன்னா ஒரு பிராண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபேக்ட்ரிக்குன்னு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அப்புறம் வந்து செல்லர் மார்ஜின் இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜின் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து இது எல்லாமே உங்கள் மேலே தான் வந்து உட்கார்ந்துருக்கும். இப்போ ஒரு 25,000 ஒரு ஸ்பீக்கர் வாங்குறதுக்கும் அதே ஸ்பீக்கரை நீங்கள் வந்து ஒரு 15,000 நீங்கள் கஸ்டமைஸ்டு ப்ராப்பராக பண்ணிடலாம் அண்ட் ஹை குவாலிட்டியாக பண்ணிடலாம்.
என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு பிராண்டட் ஆடியோ சிஸ்டம்ங்கிறது மக்கள் வந்து பிளைண்டாக சூஸ் பண்ணுற ஒரு நேம், சேஃப்டி ஃபீலிங், ரெடிமேட் கன்வென்ஸ், இது காரணமாக தான் வந்து பிராண்டடை நம்ம வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ராங் சாய்ஸ் இல்லை, ஆனால் இது ஒரு சேஃபர் சாய்ஸ் தான். பிராண்டட் சிஸ்டம்ங்கிறது ஆவரேஜ் ரூம் சைஸுக்கும் ஆவரேஜ் லிசனருக்கும் உருவாக்கப்பட்டது தான். உங்களோட ஸ்பெஷலான ஒரு ரூமுக்கு உருவாக்கப்பட்டது இல்லை. அதாவது உங்கள் ரூமை பார்க்குறதுக்கு முன்னாடியே டிசைன் பண்ணி ரெடியாக இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் பிராண்டட் ஆடியோ சிஸ்டம்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் வேணும் அப்படின்னீங்கன்னா, ரூமோட சைஸு, ரூமோட அக்கோஸ்டிக்ஸு, ஸ்பீக்கரோட டிசைன், ஆம்பிளிஃபையர் மேட்சிங், லிசனிங் டிஸ்டன்ஸ் அண்ட் யூசர் ப்ரிஃபரன்ஸ், இதில் ஒரு ஃபேக்டர் மிஸ் ஆனால் கூட நீங்கள் எவ்வளவு பெஸ்ட்டு ஸ்பீக்கர் வாங்கி வச்சுருந்தாலும் அது ஆவரேஜ் சவுண்டு பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுக்கும். பிராண்டட் சிஸ்டம்ங்கிறது ஒரு டிசைன் ஃபேக்ட்ரியில் முடிஞ்சிருக்கும். ரூமோட அதை அடாப்ட் பண்ணுங்கிறது ஒரு ஸ்டெப் கீழே தான் இருக்குது. கஸ்டமைஸ்ட் ஆடியோ சிஸ்டம் அப்படிங்கிறது உங்கள் ரூமுக்குன்னே டிசைன் பண்ணுறது தான் கஸ்டமைஸ்டு. ஸோ அதனால தான் எப்போதும் கஸ்டமைஸ்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்கும். ஸோ வென் கம்பேர் வித் தி பிராண்ட், மேக்ஸிமம் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் ரியல் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ், அக்யூரேட் பேஸ், கிளியர் டயலாக், ப்ரிசிசிவ் இமேஜிங், பெஸ்ட் ஃபார் மணி, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் அகடாக இருக்கிறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டு தான். ஸோ உண்மையிலே கஸ்டமைஸ்டு வந்து ஒரு ஸ்டெப் அகடாக இருக்குது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு வாங்க. எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம், அதோட ஃபீல் எப்படி இருக்குது, ஏன் வந்து இத்தனை கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமைசேஷனை ஏன் விரும்புகிறாங்க, ஏன் அவங்க வந்து பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியும் கஸ்டமைசேஷனுக்கே போகிறாங்க அப்படின்னீங்கன்னா காரணம் இதுதான். நீங்கள் வந்து அந்த இமர்சிவ் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வந்து நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுங்க. ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய சவுண்ட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹை ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் வீடியோ எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ரெக்லைனர் சீட்டு அண்டு மெத்தடாலஜி ஆஃப் பில்டப் ஆஃப் திஸ் ரூம் அண்ட் சிமுலேஷன் எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்கனால ஆடியோ அண்ட் வீடியோ அவுட்புட்ஸும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹோம் தியேட்டர் உங்களுக்கு பண்ணணுமா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது பண்ணணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஹோம் தியேட்டர் ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட நிறைய டெக்ஸ்ட் வீடியோக்கள்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கிறோம். நிறைய டெக்னாலஜி பற்றியும் ஒரு வேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் என்கிட்ட பேசினா கூட கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் கூட டேரெக்டாக என்கிட்ட பேசிக்கலாம். உங்களுக்கு ஏதோ கொட்டேஷன்ஸ் வேணும், ஏதோ டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முத்துக்குமார். இது SS டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம்ஸ் அண்ட் சினிமாஸ்.